இந்த காலையில கூட இந்த தேவன் யார் என்பதை ஏன் அவர் நன்மை செய்கிறார் என்றால், அவர் நன்மை செய்கிறவர் தான் அவர். 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் 68ஆம் வசனத்தை சொன்னாரு, இந்த கர்த்தர்னாவா நல்லவரும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் யாருங்க? இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? நல்லவர், நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, this God is good and he does only good. I mean, அவர் நல்லவர். சொல்லுங்க, நல்லவர், நன்மை செய்கிறவர். நல்லவர், நன்மை செய்கிறவர். நல்லவர், ரொம்ப நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு தெரியுமா? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உண்டாகும்? கடந்த வாரங்கள் உங்களோடு கூட சொன்னேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3ஆவது அதிகாரத்தின் 10ஆம் வசனமாய் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அல்லேலூயா. யாருக்கு நன்மை உண்டாகும்? யாருக்கு நன்மை உண்டாகும்? யாருக்கு நன்மை உண்டாகும்? யாருக்கு நன்மை உண்டாகும்? ஆமா, எனக்குன்னு சொல்லுங்க. நீதிமான் யாரோ ஒரு மூணாவது ஆளுக்கே பேசிட்டு இருக்காதீங்க. Don't speak to some third person. You are that person. You got to say that the goodness will happen to me. That blessing will come upon my life. என் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். யாருக்கோ பேசுறதுக்காக நம்ம வரல, யாருக்கோ அதை நடக்கணும்னு நம்ம இங்க வரல. எனக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்கிறவர். தலையை கீழே போடாம தலையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். நல்ல நெஞ்ச நிமித்தி தைரியமா சொல்லணும், இந்த நீதிமானு கர்த்தர் நன்மை செய்வார். கொஞ்சம் பயம் நிறைய பேருக்கு, ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் வந்து கண்ணை குத்திடுவாரோ? கர்த்தர் கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு. ஆமென். உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறவர் உன்னை நீதிமானாய் பார்க்கிறார் என்றால், அவர் உன்னை நீதிமானாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. The definition of this righteousness, ஆமென், இந்த நீதிமானுடைய அந்த முழு விளக்கத்தை உங்களுக்கு இதில் காண்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது 8வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் சொல்றார், யார் நீதிமான் என்றால் தேவனால் தீர்மானம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். வேற யார் நீதிமானுங்க? அழைக்கப்பட்டவர்கள், அவர்களே அன்பு கூறுகிறவர்கள். சொல்லுங்க, யார் நீதிமானுங்க? தீர்மானம் பண்ணப்பட்டவங்க. என் கூட பேசிட்டே இருங்க. யாருங்க? தீர்மானம் பண்ணப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள். 8:28 அப்படித்தானே சொல்லுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமென். அந்த வசனத்தை ரொம்ப அழகா அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாய் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டபடினால அவர் தைரியமாய் சொல்கிறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி. ஆமென். இந்த எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது, நான் நம்புகிறேன் முழுசா. இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்குன்னா அவருடைய தீர்மானத்தின்படி தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. என்னம்மா தலைவர் மாதிரி ஆட்டுறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், அவருடைய தீர்மானத்தின்படி உட்கார்ந்துருக்கிறேன். மேலே ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. 3 பேர் சேர்ந்து கமிட்டி மீட்டிங் போட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தம் 3 பேரும் சேர்ந்து போட்டு, டேனியல் லிவிங்ஸ்டனை நம்ம பாஸ்டர் ஆக்கலாமா? நீங்கள் யாரும் ஆக்கலை, எங்கள் அப்பா என்கிட்ட ஆக்கலை. அவர் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி என்னை இங்கே இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார். யார் தீர்மானம் தெரியுமா? அந்த கடவுளுடைய தீர்மானம். இன்றைக்கு உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாங்க. இந்த 3 பேரும் டிசைட் பண்ணி இன்னைக்கு அவங்க தீர்மானம் பண்ணி இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கிலீஷில் சொன்னேன், யூ ஆர் செலக்டட். யூ ஆர் செலக்டட். Today we keep going for all selections, and when you are selected you are so happy. Amen. ஒரு காரியத்துக்காக செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். செலக்ட் ஆகணும்னு ரொம்ப சந்தோஷம். அந்த செலெக்ஷன்லாம் விட ஒரு சந்தோஷத்தில் பெருமிதப்படுதுங்க. இன்னைக்கு நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதை விட பிரதானமான ஒரு செலெக்ஷன் எதுவுமே இல்லை. ஆமாம், அது நடக்கலை இது நடக்கலைன்னு ஒரு விரக்தியாக இருந்தீங்கன்னா, அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதை உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதை நிறைய சரியான நேரத்தில் உனக்கு தருவார். ஆமென். அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, தேர்ந்தெடுத்தது மாத்திரம் இல்லை, அவங்க டிசைட் பண்ணி கமிட்டியில் உட்காந்து டிசைட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, ஓகே இவர் என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ண இவர் என்ன பண்ணலாம், அழைக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணலாம். for a purpose, for a specific call, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இவர் என்ன பண்ணலாம், நாம அழைக்கலாம் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பினுடைய முழுமை ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், இதுவரை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளே நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த அழைப்பை கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், மூன்றாவது அவரிலே அன்பு கூறுகிறவன். இவனை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், நீ நீதிமான்பா, உனக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, நீங்கள் நீதிமான், நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அதை தான் ரொம்ப அந்த நீதியை தான் அறிந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றார், 34ஆம் சங்கீதத்தில் 10வது வசனங்களை சொல்றார். 34:10 எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும். ஆமென். Those that seek the Lord shall lack no good thing. Those that seek the Lord, கர்த்தரை தேடுகிற உனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கடந்த மாதெல்லாம் உங்களோடு பேசினேன். தேடுங்க கண்டடைவீங்க, தேடுங்க சந்தோஷமா இருப்பீங்க, தேடினா உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் தேடுகிறதை கர்த்தர் காண்பிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சதோ தெரியல. எத்தனை பேர் நீங்க கேட்டீங்க? கேட்கறவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்க, தேடுற என்னை ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் செய்வார். கொஞ்சம் பேசணும். சர்ச்சில் வந்தால் வாயை திறந்து பேசுங்க, தைரியமா பேசுங்க, பயப்படாதீங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. நல்லா தைரியமா சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? தேடுற எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அது ரொம்ப அழகாக இந்த வசனம் பாருங்க தம்பி, வாசிங்க. அது 34:10 என்ன சொல்லுது? இது மனப்பாடமாவே தெரியும். நான் திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். அந்த அதே பகுதியை வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆமா, குறைபடாது. உலகத்துல இருக்கிற CEO கூட எல்லாம் இல்லாம இருப்பான், எல்லாம் வச்சிருக்கிறவன் கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த கைத்தட்டு ரொம்ப நல்லா சத்தமா தட்டிடுங்க அவருக்கு. சொல்லுங்க, இந்த கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் அப்படியே நல்லா இருக்கும். ஆமா, என்னடா என்ன எனக்காக பேச வைக்கல, ஏன்னா பேசினா ஜெயம் அதில். See, the enemy does not like us speaking because that's his prime intention. சத்ருடைய பெரிய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ போய் உட்காரு, நீ உட்காரு, நான் உனக்கு பல சிந்தனையை உங்ககிட்ட தர்றேன், நீ எதையா யோசிச்சுட்டு வா அப்படின்னு தான் பண்ணுவோம், அனுப்பிச்சி விடுவான். நாம் என்ன பண்ணுறோம்? அதை பேட்டில் பண்ணி அதை அடித்து மெதிச்சு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாயினால் என்ன தெரியுமா சொல்கிறோம்? இல்லை நான் இங்கே ஒரு காரணத்துக்காக வந்தேன். நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? அவர் நல்லவர்னு சொல்ல வந்தேன், அவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்ல வந்தேன், அவர் செய்கிற நன்மையை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். நீ ஏதோ நோக்கத்தோடு கூட என்னை அனுப்பிச்ச. ஆனால் இங்கே வந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? என் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் வருது, வேறு யார்கிட்ட வராது. மனுஷன் நன்மை செய்ய மாட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, மனுஷன் நன்மை செய்ய மாட்டான் பிரதர். மனுஷன் நன்மை செய்ய, no man will do good, he will pretend to do good. He will pretend and he will always say. இல்லை நிறைய நடிப்பாங்க. நல்லது உனக்கு நல்லதா யோசிச்ச, நின்னாத்த நல்லதை யோசிச்ச, உனக்கு நல்லதா என்ன பண்ண, எனக்கு நீ யோசிக்கல, நீ நல்லதுன்னு, ஆனால் நல்லது செய்ய மாட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு நல்லதை செய்வார், என் தேவன் எனக்கு நல்லதை செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த நன்மையை செய்கிற கர்த்தர். ஆமென். இது ரொம்ப அழகா இருக்குது. 84வது சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் சாம்ஸ் 84 84வது சங்கீதத்தில் 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுது பாருங்க. அந்த ஒரு பகுதியை வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார். கர்த்தர் நன்மை யாருக்கு நன்மை செய்வார்? நம்பர் 1 நான் சொன்னேன், கர்த்தரை தேடுறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். சொல்லுங்க, யாருக்கு நன்மை செய்வாருங்க? தேடுறவங்களுக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, யாருக்கு நன்மை உண்டாகும்? நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப வயசாயிட்டிக்கிறமா, ரொம்ப வயசாயிட்டிக்கிறோம். ரொம்ப வயசாகாதீங்க, சின்ன சின்ன நல்ல சந்தோஷமா பேசுங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க? கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. 2வது சொல்றாரு அதே சங்கீதக்காரன், தேடுறது மாத்திரம் இல்லை, தேடுறது எல்லாம் தேடுவான். ஆனால் தேடுறதை விட அடுத்த கேட்டகரி பேசுறது. என்ன சொல்றாருங்க? உத்தமமாய் நடக்கிறவர்கள். தேடுற ஒரு கேட்டகரி, நடக்கிற ஒரு கேட்டகரி. சொல்லுங்க, யாருங்க? ஆமாம், எல்லாம் தேடுறான். காசிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இதை தேடினேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன், ஒரு கூட்டம். அது நம்ம ஆட்கள்லேயே ஒருத்தங்க தேட வருவாங்க. தேடுறது மாத்திரம் இல்லைங்க, அதை தான் இந்த நாட்களில் பேசிக்கொண்டு, தேடுகிறதை காட்டில் அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காது இரார். அது எனக்கு ரொம்ப, அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை உங்களுக்கு புரியலைன்னா சற்று கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குறேன், புரிஞ்சுங்க. அவரால் நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் உன்னை பார்ப்பார். எப்படி பார்ப்பார் தெரியுமா? இவன் நல்லவன்டா, இவனுக்கு எப்படி நான் நன்மை செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லி நன்மையை உனக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. That's why God says that walk in my righteousness, என் நீதியின் பாதையிலே நட அப்படின்றார். பாருங்க என்ன சொல்றாருங்க? நன்மையாய் உனக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அல்லேலூயா. எப்படி நடக்கணுமா? சொல்லுங்களேன், எப்படி நடக்கணுமா? உத்தமமாக. கர்த்தர் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இப்படி செஞ்சால் தான் இதை தருவோம் அப்படின்றாரு. யாருக்குமே வந்து என்ன பண்ணல, நீ எப்படி வேணா இரு, நான் எப்படி வேணா உனக்கு கொடுத்துருவேன்லாம் சொல்லலை. எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஆதியாமம் துவங்கி எடுத்து எல்லாரையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவங்க சொல்லும் பொழுதே அவங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்னன்னு சொல்றாரு? நீ இதை செய்வாய் என்றால் நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அதே தான் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவபூர்வமாய் வாழ்க்கையில கடந்து வந்து சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
நன்மை வழங்காதிரார். கடந்த வாரங்களே உங்களோடு கூட தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பிறப்பித்த சில ஆசீர்வாதங்களிலே உங்களை ஆரம்பித்தேன். ஆமென். உபாகம புத்தகத்திலே என்னோடு கூட திருப்புங்க, நேரங்கள் கடந்து போகிறது. சுருக்கமா இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். பாருங்க, எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கேன்? ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். நன்மை என்ற ஆசீர்வாதம், நன்மை என்றால் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே இந்த ஆண்டிலே அவர் பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல பெய்யும். ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல பெய்யும். அந்த ஆசீர்வாதத்தினால நீங்கள் கனி தருகிறவர்களாய், ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் எப்படி இருப்பீங்க? அறுக்கிறவர்களாய், ஜெயமா இருக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவர்களுக்காய் சொல்றேன். அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஒரு 2-3 சந்ததிகள் கடந்து வருகிறது. அவருடைய மகன் பிறக்கிறார், ஈசாக்கு பிறக்கிறார். அதுக்கு பிற்பாடு யாக்கோபு அதிலிருந்து வருகிறார். இப்போ யாக்கோபுல இருந்து யோசேப்பு என்ன பண்றாருங்க, ஒரு ஊருக்கு போறாரு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லிட்டாரு, உன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல பூமியில காணப்படுகிற மணல் தனையா நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அவர்கள் பெருகுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடிமைத்தனத்தோடு கூட கடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது நான் நியமித்திருக்கிற காரியம் என்று முன்கூட்டியே சொல்லிட்டார். எப்ப ஆசீர்வாதத்தை பிறப்பித்தாரோ அதன்படியே காரியங்கள் ஒரு 3 தலைமுறைகள் கடந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே காரியங்கள் நடக்கிறது. இதே யோசேப்பும் யாக்கோபுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அதே எகிப்துக்குள்ள பஞ்சம் பிழைக்கும்படிக்கு போறாங்க. கிட்டத்தட்ட சரித்திரம் சொல்லுகிறது 400 ஆண்டுகளுக்கு மேலே அங்க என்ன பண்றாங்க? அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை விடுவிக்கிறார். தம்முடைய தீர்மானத்தின்படி எதை அன்றைக்கு ஆபிரகாம் இடத்துல சொன்னாரோ அதை நிரூபிக்கும்படிக்கு 400 ஆண்டுகள் கடந்த பிறகும் கர்த்தர் என்ன பண்றார்? அதை அவருடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார். நிரூபித்த பிறகு அவரை கொண்டு வருகிறார். அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். 40 ஆண்டுகள் அவரை ரொம்ப அற்புதமா நடத்துகிறார், போஷிக்கிறார், அவளை பராமரிக்கிறார். வசனம் சொல்லுது, அவங்க போட்ட செருப்பு தேயிலையாம், அவங்க போட்ட வஸ்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ கர்த்தர் அவளை என்ன பண்றார்? நன்மை செய்து பாதுகாத்து கர்த்தர் ஒவ்வொன்றாய் கொண்டு வர்றார். இது நடுவில் நிறைய பேர் விசுவாசிக்கல, கேள்விகள் வருது, கொஞ்சம் பேருக்கு குறைகள் வருகிறது, பின்மாற்றங்கள் வருது, அவங்கெல்லாம் சரியா ஃபோக்கஸ் பண்ணி போக முடியல. இப்படி எல்லாம் கடந்து வந்து இப்பொழுது மோசேக்கு 120 வயசாச்சு. 80 வயசுல கர்த்தர் பேசி நடத்த துவங்கின மோசே இப்போது 120 வயசு ஆகும்பொழுது கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் சொல்றார், இப்போ இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம், நீ போக மாட்டப்பா, ஆனா நான் சொல்லுகிற காரியங்களை அவர்களுக்கு என்ன பண்ண எடுத்து நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ற? சொல்லுகிற காரியத்தை எழும்பி பேசுகிறதை தான் நீங்க என்ன பண்றீங்க? வாசிக்கிறீங்க. உபாகம புத்தகத்தில் 28 அதிகாரங்களிலே 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். இப்ப சொல்றாரு, ஏன்னா இந்த ஜனங்களை 40 வருஷம் பார்த்துட்டார். பிள்ளைகளா இருந்தவங்க இன்னைக்கு 40 வயசு ஆளுகள் ஆயிட்டாங்க. ஆமென். அப்படி இருக்கிற குட்டி பிள்ளைங்களா பிறந்தவங்களா 40 வயசு 80 வயசு ஆயிருப்பான். இப்படிப்பட்ட எல்லாரையும் பல வயது தரப்பட்டவர்களை பார்த்துட்டு ஆண்டவர் அவரை ஏவி சொல்றாரு, கர்த்தர் நன்மை செய்கிறவர், அவர் செய்த நன்மைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த நன்மை எப்படி வந்தது என்றால் மன்னாவாய் பார்த்தீங்க. ஒரு நாள் நீங்க என்ன பண்ணல? சமைக்கல, அதற்குரிய பிரயாசங்களை படல. நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் இல்லாதபடிக்கு கடவுள் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா காரியங்களும் உங்களுக்கு செய்த இந்த கர்த்தர், இது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது சும்மா உங்களை நடத்தின விதங்கள். ஆனால் தம்முடைய நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அதில் கொண்டு போய் உங்களை சேர்க்கிறதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறதற்காய் நீங்க இதுவரை இருந்ததை காட்டிலும் இனி வருகிற நாட்களில் கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் இது ஈடுபடுத்தி சொல்லும் பொழுது இது நாள் வரையிலே உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் சர்வைவலா இருந்திருக்கும் என்றால் இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை த்ரைவ் பண்ண வைப்பாரு. அப்படி என்றால் என்ன? இதுவரை நாட்கள் பிழைப்புக்கும் வாய்க்கும் வயிற்றுக்குமா இருந்த காரியங்கள் போக இனி வருகிற ஆண்டுகளிலே இந்த ஆண்டில கர்த்தர் உங்களை மேலோங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிக் கொள்கிற நாட்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த வெளிப்பாடு அன்றைக்கு உட்கார்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை வைத்து சரித்திரம் சொல்லுகிறது. லட்சங்கள் ஜனங்க இருந்தாங்க. பெரிய பாஸ்டர் அவரை பீட் பண்றதுக்கு இன்னைக்கு எந்த பாஸ்டர் எழும்பல, பாலியம் கிஷாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன்னா அவருடைய காங்கிரிகேஷனுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அது லட்சங்கள். ஒரே டைம்ல லட்சத்துக்கு பிரசங்கம் பண்ணுவார். அது ரொம்ப வியப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரை கர்த்தர் என்ன சொல்றாரு? பல தரப்பட்ட ஒரு வயது உடையவர்கள் இருந்து பல குறைகள் இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் இடத்துல கர்த்தர் திரும்ப எழும்பி பேசுறேன்னா சொல்றாருப்பா, இது நாள் வரையில நடந்ததெல்லாம் விட்டுடுங்க,
இது நாள் வரையில உங்கள்கிட்ட இந்த பின்மாற்றத்தெல்லாம் விட்டுடுங்க. இது நாள் வரையில நீங்க எனக்கு கவனிக்காம போனதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இனிமேல் ஆவது என்ன பண்ணுங்க, நான் சொல்ற வார்த்தையின்படியே செய்ய நீங்கள் கவனமாயிருங்கள். அல்லேலூயா. இப்படி காலில் கர்த்தர் திரும்ப அப்படி வந்து உங்களிடத்துல பேசுறத ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நிறைய நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், அன்னைக்கு நான் இப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், அன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், அன்னைக்கு இதை செய்யாமல் போயிட்டேன், சரி பரவாயில்ல கர்த்தர் அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் நான் மறந்துட்டேன், 2023 நானே மறந்துட்டேன், நீ ஏன் ஞாபகம் வச்சுக்கிறேன், 2020 முடிஞ்சிச்சு, இப்போ 2024 உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், இனி அட்லீஸ்ட் நான் சொல்லுகிறதை செய்யும்படிக்கு நீ கவனமாக இருப்பாய் என்றால். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு பொருத்தனை பண்ணி இந்த காலில் சொல்கிறீங்க, இனி வருகிற நாட்கள் அட்லீஸ்ட் நான் சொல்லும்படி. இன்னைக்கு இது 2வது ஆராதனையில் வேற ஒரு டைரக்ஷனில் கர்த்தர் பேசுறது நடத்துறாரு. முதல் ஆராதனையில் ஃபுல்லாக ஒரு அபிஷேகத்தில் வேற எதையோ ஒரு திருக்கசனமாகவே பேசுந்த ஒரு மணி நேரம். இந்த ஆராதனையில் வேற ஒரு டைரக்ஷனில் கர்த்தர் பேசுகிறாரு, பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு கவனமாக இருப்பீர்கள் என்றால். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் மோசையை எழுப்பி நிற்க வச்சு பேசினாரு. இனி கர்த்தர் என்னை கொண்டு உங்களிடத்துல சொல்றாரு, கர்த்தர் இதுவரையில் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு கவனமாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண காரியங்களை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். யார் அதை பெற்றுக்கொள்ளுங்க? கரங்களை தட்டினா கரங்களை தட்டி. அது செலிப்ரேஷன். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டில் உம்முடைய வழிகளிலே நான் நடக்க, உம்முடைய காரியங்களை நான் கடைபிடிக்க. God, I made a lot of decisions over the years, but I never fulfilled that, Lord. நிறைய தீர்மானங்களை கடந்த ஆண்டுகளில் பண்ணியிருக்கிறேன். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஊழியம் செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பல தீர்மானம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது என்னுடைய பிரசங்க நேரம். நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு ஜெபத்தை நான் சொல்லி தர மாட்டேன். சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு மேலே நடக்குது, அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, எத்தனையோ தீர்மானங்களை செய்து நான் நிறைவேற்றல ஆண்டவரே, ஆனால் இந்த ஆண்டில் God, I will be careful, Lord. I will be consistent, Lord. ஆண்டவரே, நான் செய்யும்படிக்கு கவனமா இருந்து ஆண்டவரே விடாம நான் செய்ய முயற்சி செய்வேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற லக்கை தொடரும்படிக்கு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை தொடரும்படிக்கு நான் கவனமா இருப்பேன். ஆண்டவரே, நான் விடாமல் அதில் முயற்சி செய்வேன். ஆண்டவரே, நீ கர்த்தர் சொல்லியிருக்கிற தரிசனத்தை, கர்த்தர் மேல வைத்திருக்கிற பாரங்களை நிறைவேற்றுகிறவன் நான் இருப்பேன். ஆண்டவரே, அதை கர்த்தர் எனக்கு செய்ய உதவி செய்யுங்க. அல்லேலூயா. வந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு போயிடுது பெரிய விஷயம் இல்லை சார். நம்ம எதை கேட்குறோமோ அதை செய்யும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறை அதுதான். The one thing that God could find time and again is about they were not obedient about what God said. கர்த்தர் சொன்னதை கேட்கல. வியப்பான அற்புதங்கள் இன்றைக்கி நம்ம கண்ணிலலாம் அதெல்லாம் இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் முடியல. நிற்கிறானுங்க, சமுத்திரம் பழக்கிறது. இன்றைக்கி போய் நின்று பார்க்குற சமுத்திரத்தை, அது ஏரி தான் வருது, சென்னைக்குள்ளே ஏரி வருதுன்றான், 1 கிலோமீட்டர் ஏரி வருதுன்றான். அன்றைக்கி அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்காக வழி விட்டு சமுத்திரம் பிளக்கிறது. காலையில் போய் ப்ரொவிஷன் வாங்கி, அரிசியை ஊற வச்சு, சாதத்தை வச்சு, வெங்காயத்தை வெட்டி, பூண்டை உரித்து, இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. டெய்லி காலையில் இருந்தால் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் போர் அடிச்சிச்சு, நாங்கள் எங்களுக்கு இதே சாப்பிட்டு வெறுப்பாயிடுச்சு. அப்படியாப்பா, சரி, வெறுப்பு தீக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்பெஷலான ஃபுட்டை தரேன். இப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் சொல்லும் இது செய்யும்போது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்குறாங்க. கிளம்போது சொன்னான், நீ என் வார்த்தையை கவனித்து நான் சொல்கிறபடி நீ செஞ்சுட்டாரு, ஆனால் அதை தான் செய்ய முடியல. இந்த காலையிலையும் கர்த்தர் இந்த ஆண்டுடைய துவக்கத்தில் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, கவனமாக இருந்து உன் பொருத்தனையை நிறைவேற்றும்படிக்கு போராடிட்டே இருங்க. பொருத்தனையை நிறைவேற்றதுக்கு என்ன பண்ணுங்க, கஷ்டம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறது ஈஸி கிடையாது சார். ஐ டெல் யூ, இட்ஸ் நாட் ஈஸி. நேரடியாக சொல்கிறேன், கர்த்தருடைய வழிக்கு நடக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. பரிசுத்த ஜீவன் வாழ்கிறதுக்கு சுலபம் கிடையாது. ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க, பரிசுத்தமாக. இது ட்ரெஸ்ஸில் கிடையாது, அப்பியரன்ஸில் கிடையாது, தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை. ஆனால் அது போராட்டம். அதை செய்து தான் காமிக்கணும், அதை நிறைவேற்றி தான் காமிக்கணும். ராமேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், இல்லை நடத்தணுன்ற அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆமான்னு ஏற்றுங்க, ஒரு 10 பேர்னாச்சும் சொல்லுங்கள். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாரு, உங்களிடத்தில் அது அசைவாட முடியும். You got to accept what God says. You can't just listen to something and go. They were always listeners, but they were not doers. கேட்கிறவளாய் தான் இருந்தாலும் அவளை செயல்படவில்லை. கர்த்தர் பேசுகிறாரு. பல ஆசீர்வாதங்களை கடந்த வாரங்கள் உங்களுக்கு வான்பி காண்பிச்சார். 3வது வசனத்துலேருந்து நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்ன போன வாரம். எல்லாம் போய் லைவில் பாருங்கள், செய்தி இருக்கும்.
டேனியல் லெவிஸ்ன்ற சேனல் இருக்கும், நீங்கள் வாசிங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வெளியில் இந்த ஆராதனைக்கு வர்றவங்க அதை கேட்குறாங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. களஞ்சத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், நீ கையிட்டு செய்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. 10வது வசனத்தினுடைய 10வது வசனத்துடைய கடைசி 11வது வசனத்துக்கு கடைசி பதில் சொல்கிறாரு, என்ன பண்ண உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமாம், பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராம். கர்த்தர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் செய்யும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன். எப்போ? யாருன்னா ஒரு பிரில்லியண்ட்டாக பதில் கொடுத்துருங்க. எப்போ கட்டளையிடுவார்? செய்ய கவனமாக இருந்து, அதை செய்ய விடாமுயற்சியாக இருந்து செய்து கொண்டே இருக்கும்பொழுது தான் கர்த்தர் கட்டளையிடுகிறது என் வாழ்க்கையில் நடக்கும். யாரையும் கூட இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறது நடக்கணும்னா கர்த்தர் சொல்கிற வழியை கையாண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும். இல்லைன்னா நடக்கிறது கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. இப்போது இப்படி போலவே இன்னைக்கு நீங்களாம் உட்காந்து கேட்குற மாதிரி பிரசங்கத்தை ஒரு 30-40 ஆண்டுகள் கேட்டுக்கொண்டது ஒரு மனுஷன் இருந்தார். சரித்திரத்தின்படி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது இவருக்கு ஏறக்குறைய ஒரு 20 வயசு நிரம்பிய ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் அபவுட் 20 years. 20 வயசு நிரம்பின ஒரு வாலிபன் 40 ஆண்டுகள் ஒரு லீடரோடு கூடவே நடக்கிறார். கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அவர் கோலை நீட்டினார்னா சமுத்திரம் பிளக்குது. அவர் மலைக்கு போயிட்டாரு, 10 கற்பனைகளை வாங்கிட்டு வரும்படிக்கு போகிறார். இவர் கீழே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்படி ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிருக்கிறவர் இப்படி வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி முறையாக எழும்பி பண்ணுகிற பிரசங்கம் தான் 28, 29, 30, 31, 33 வரைக்கும் இருக்கிற கடைசி காரியங்களை கர்த்தர் மோசையை கொண்டு பேச எல்லா சத்தியத்தையும் அவர் உட்கார்ந்து கேட்டுட்டவர். கர்த்தர் அவரை செயல்படும்படிக்கு ஒரு நாள் எழுப்புகிறார். அன்னைக்கு சொல்றாரு, எல்லாம் செய்து முடிச்சுட்டு சொல்றாரு, நான் கேட்ட வார்த்தை பொய் கிடையாது, கடவுளும் பொய்யானவர் இல்லை, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறவர் என்று சொல்லி யோசுவா 21ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க. The book of Joshua chapter 21 verses 45 என்ன சொல்றார் தெரியுமா? இதெல்லாத்தையும் கடந்து தான் அவருக்கு அன்னைக்கு 110 வயசு. அவருக்கு எவ்வளோ வயசு ஆயிடுச்சுங்க? 20 வயசுல ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்த்தவர், கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று பார்த்தவர் இன்றைக்கு நிறைவாய் நின்று சொல்லுகிறார், இந்த ஓஆம் புத்தகத்தில் வாசித்த இந்த காரியங்கள் பொய்யல்ல, அன்றைக்கு மோசே பிரசங்கித்த வார்த்தைகள் பொய்யல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிற கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தையில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இவ்வளவுதான் உங்க ஆமேனு? இவ்வளோதான் நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோதான் நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புறாத. இங்கே நின்று பேசுகிற எதுவுமே வீணாகாது. நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆராதனை அட்டன் பண்ணி இருப்பீங்க. ஒரு நாள் சொல்லுவேன், இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தந்துட்டாரு, ஒரு செலவு இல்லாமல். நான் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அடிக்கடி இதை தான் கிளைம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு பிரயாசம் இல்லாமல் கர்த்தர் அதை தந்தார். இன்னைக்கு என் கையில் என்னமே கிடையாது, ஒரு டாக்குமெண்ட் இல்லை, அது எவ்வளோ ரூபான்னு தெரியாது, அது எத்தனை சென்ட்னு கூட தெரியாது, யாருடைய பேரில் இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், அன்றைக்கு இதை நிறைவேற்றுவார். அன்றைக்கு என் தேவன் சொன்ன வார்த்தைகள் நல் வார்த்தைகள் நிறைவேற்று என்று சொல்லுவேன். அதே போல நீங்கள் செய்யும்படிக்கு கவனமாக இருந்து இந்த வார்த்தை சத்தியம் என்று நம்புகிறவருடைய வாழ்க்கையில, அது பிசினஸா இருக்கட்டும், உன் குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், உன்னை அழைத்த ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்காரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று, நல் வார்த்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று நீ சாட்சி கொடுக்க எழும்படிக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார். For all the other people, உட்கார்ந்து கேட்ட லட்ச ஜனங்களுக்கு எப்படி தோன்றினதோ எனக்கு தெரியாது. ஆனா யோசுவாக்கு ஒன்று தோணுது, உட்கார்ந்து கேட்கும் போது இதை சொல்லுகிறது கர்த்தர், இதை நிச்சயமா அவர் நிறைவேற்றி முடிப்பார், சொல்லுகிறவர் செய்யாமல் இருக்க மாட்டார், இந்த ஆண்டவர் நிச்சயமா செய்வார், என் கண் கூட இந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறேன், அவர் இதே ஆண்டவர் மன்னாவை தந்தார், சமுத்திரத்தை பிளந்தார், நன்மைகளை செய்கிறவர், இதே ஆண்டவர் எதை சொல்கிறார் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோசுவா ஒவ்வொரு முறையை உட்கார்ந்து கேட்கும் பொழுது தேவ விசுவாசத்தோடு கூட கேட்டான். அதனால தான் கர்த்தர் அவன் சொன்னதை நிறைவேற்றதை சாட்சியாய் சொல்றான். யாருக்குள்ள அந்த விசுவாச சிந்தையோடு கூட உட்கார்ந்து கேட்குறீங்களோ நீங்க ஒரு நாள் எழும்பி சாட்சி கொடுப்பீங்க. முக்காவாசி about 70-80% of people, not even 80, more than 80% of people that did not have the belief. இந்த மோசேக்கு வேற வேலை இல்லை, சாவர நேரத்தில் உட்காந்து என்னத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தான் சாவ போறோம் சொல்லிட்டாரு, எதுக்கு இப்போ பெரிய பிரசங்க தேவை, வயசான காலத்தில் ஒரு பிரசங்க தேவையான்னு உட்காந்து கேட்டுருந்தாங்க கொஞ்சம் பேர். எனக்கு தெரிஞ்சு யோசுவா அப்படி கிடையாதுங்க. கர்த்தர் கடைசியா சில காரியங்களை மோசே கொண்டு பேசுறாரு.
இதுவரை எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு நாட்களுக்குள்ளே கத்தர் கொண்டு வர்றாரு. அதை செய்யும்படிக்கு கத்தர் நாட்களுக்குள்ளே நடந்து வருகிறது என்று சொல்லி விசுவாசமாய் கேட்டதை கத்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிறோம். என்னுடைய முதல் கேள்வியே, கத்தர் நன்மை செய்கிறவர். அதான் சொன்னேன், உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் காமிச்சேனே. கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையா, கத்தரை உத்தமமான வழியில் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காத, இதெல்லாம் சொல்கிறோம், நல்லா கேட்குறோம். ஆனால் அப்படி விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது? இந்த வார்த்தையில் அவர் சொன்னதை அப்படியே செய்ய வல்லவர்னு சொல்லி என்னுடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது என்பதுதான் இந்த காலையில் உங்களுடைய கேள்வி. கத்தர் என்னை பார்த்து உங்களை கேட்க சொல்கிறாரு. கேட்குறீங்களே, வார வாரம் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கத்தர் எனக்காக செய்து முடிப்பார். those that seek the Lord, கத்தரை தேடுகிறவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிக நான் எல்லாம் லைனாக பேசிட்டே வரோம். எவ்வளோக்கள் உன்னுடைய விசுவாசம் இந்த வார்த்தையின்படி வளர்ந்திருக்கிறது? அதான் முதல் கேள்வி. இந்த மனுஷன் பேசுகிறார் என்றால் யோசுவா எல்லாரும் போல he was a common man. He was not from an ordained family. ஒரு அபிஷேக பின்னணி இன்னைக்கு நாச்சும் சொல்லுவோம், கேட்டகரைஸ் பண்ணுவோம். இவங்கெல்லாம் சர்ச்சிலே வளர்ந்தவங்க. ஒரு பெரிய பாஸ்டரோட பையன், அவர் ஜபத்திலேயே அவங்க அப்பா வளர்த்தாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை. யோசுவா வாஸ் an ordinary man. நூனின் குமாரனாகி யோசுவா, அப்படிதான் அவருடைய பேக்ரவுண்ட்ஸ். நூனின் குமாரன் ஜஸ்ட் an ordinary, யாரோ இன்னைக்கு குப்புசாமியுடைய மகன், அலெக்சாண்டரோட மகன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு சாதா ஒரு ஆளுடைய பிள்ளை தான் அவர். ஆனால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் வேறுபட்ட விசுவாசமாக இருந்தது. அவருக்குள்ள இந்த விசுவாசம் வேறு ஒரு ஆவி அவருக்குள்ள வைத்திருந்தது. இன்னைக்கு அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும் என்றால் கத்தர் பேசுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அது வார்த்தையாய் மாத்திரம் இல்லை, அது ஒரு பெரிய ஆயத்தத்தை உனக்குள்ள கொண்டு வரும். அந்த ஆயத்தம் உனக்குள்ள ஒரு அபிஷேகமாய் மாறும். அந்த அபிஷேகம் உன்னை அந்த அழைப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். கத்த தர்ற வார்த்தை உனக்குள்ள ஒரு பெரிய ஆயத்தத்தை கொண்டு வரும். Every time when he heard a word of God, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் மோசே பேசுகிறதை யோசுவா கேட்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் அசைவாட துவங்கினது. இந்த அசைவாடுத விசுவாசமானது அவனுக்குள்ள பெருகி 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 ஒரு நாள் மோசே கூப்பிட்டு சொல்றாரு, வாங்கப்பா, I'm choosing each person from a clan. ஒவ்வொரு ட்ரைப்ல இருந்து ஒருத்தர் எடுக்கிற. 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. 12 கோத்திரத்துல ஒருத்தர் எடுக்கிற, வாங்க. அன்னைக்கு அவர் காமன் மேனா தான் அவர் செலக்ட் ஆனாரு. பிரதானப்படுத்தி ஒன்று அனுப்பல, அவன் ஒரு லீடர் அனுப்பல. 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு மோசே. சொல்றாருப்பா, போங்க, கர்த்தர் நமக்கு தர தேசத்தை பார்த்துருவாங்க. அன்னைக்கு இந்த ஆளுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அசைக்க முடியாத விசுவாசமா இருக்குது. 10 பேருடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்குது? பயம் உள்ளதா இருந்தது, சந்தேகம் உள்ளதா இருந்தது. அவங்க போய் பார்க்கறாங்க, ஐயோ கர்த்தர் எதையோ சொல்லி தப்பா நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் சொன்னதற்கும் அங்க பார்க்கறதுக்கு வேறு விதமா இருக்குது என்று பல விதங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதை ஜெயிக்கலாம் என்று இருந்தது. ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஆயத்தை இருந்துச்சு. இந்த காலில் தான் உங்களோட சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டு உங்கள் பிஸ்னஸை வாய்க்க பண்ணணும். உங்கள் வேலையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். அதோட இன்னும் முக்கியம் பிரதானமான ஒரு காரியம், உனக்கு அழைச்சி ஒரு ஊழியத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிற ஊழியத்தை கர்த்தர் உனக்கு தரணும்னா உன் ஆயத்தம் பெருசாக இருக்கணும். இந்த ஆண்டில் உன் ஆயத்தம், your preparation has to be mighty. It cannot be an ordinary preparation just because you heard a word on Sunday. ஏதோ நாத்திக்கு வார்த்தை கேட்ட எனக்கு கன்சோலிங்காக இருக்குது, பரவாயில்ல கர்த்தர் திரும்ப திரும்ப பாஸ்டர் இப்போ ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு போயிட முடியாது சார். நான் நம்புகிறேன், என்னுடைய வெளிப்பாடு தான். நான் வாசிக்கும் போதெல்லாம் அவனை ஆண்டவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லப்படுது? மோசேயின் வேலைக்காரனாகிய யோசுவா, அப்படிதான் அவனுடைய ஆரம்பம் இருக்குது. அப்படிதான் அவன் அப்படி இருந்தான். He was a servant of Moses. ஒரு பெரிய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காருக்கு இவர் என்ன பண்ணுவார்? அப்படி சர்வெண்டாக இருந்தார். அவரும் அந்த பணியை மாத்திரம் செய்யல சார், அவர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையும் பெற்றுக்கொண்டார். மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையும் பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தைக்காய் போய் காத்து இருந்தார். அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கும் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறது நிச்சயமாய் செய்வார். நான் கவனமாய் இருந்து, நான் இதை கடைபிடித்து தீவிரமாக இதை பற்றி கொண்டு கர்த்தர் செய்கிற வரையில் நான் விடமாட்டேன்னு சொல்லி விடாமுயற்சியை அவன் பற்றி கொண்டிருந்ததை தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றி 13 யுத்தங்களை ஜெயித்தார். சரித்திரம் சொல்லுது, நான் வாசி பார்க்கும் பொழுது 13 யுத்தங்கள், 35 ராஜாக்களை அவன் ஜெயித்தான். சாதாரணமா இல்லை சார். நிறைய நேரத்தில் நம்ம ஆயத்தப்படுறோம்னா பெருசா ஒன்றும் ஆயத்தப்படுற ரொம்ப நாள் தான் கடந்து போகுது. நமக்குள்ள ஒரு பெரிய விரக்தி இருக்கலாம். யோசுவாக்குள்ள அது இருந்துச்சு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கேயுமே அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல.
40 வருஷம் இட்ஸ் நாட் an ordinary டைம் பிரதர். சாதாரண காலகட்டங்களில் 40 வருஷம்ன்றது ஒரு காரியத்துக்காக காத்து இருக்கிறது. எங்கேயுமே கத்தர் க்ளூவும் தரல, மோசையும் க்ளூ தரல. அடுத்த நீதாம்பா, ஐ எம் ரைசிங் யூ grooming as a next leader. Today at least people say that. எனக்கு அடுத்தது ஒருத்தனை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, 52 வருஷம் ஊழியம் செஞ்சு அவர் வந்துட்டு சொல்றாரு, எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்க இருக்கிறான், என்னுடைய 3வது பையனை நான் எழுப்பிட்டேன், என்னுடைய அபிஷேகத்தை அவனில் பார்க்குறேன், நல்லா வர்ஷிப் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். அது இல்லாமல் இன்னொருத்தர் என்ன பண்ணுறேன், அவன் MBA எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஊழியத்துக்காக வந்திருக்கிறான். அவனை ஆயத்தை பத்தின கூட போகும்போது என்ன மாதிரியே பாடுறான், என்ன மாதிரியே பிரசங்கிக்கிறான், என்ன மாதிரி அவனை இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்க அப்படி வேணா சொல்லி வளர்த்துருக்கலாம். ஆனா அன்னைக்கு இருந்த மோசே அப்படி சொல்லி யோசுவாவை வளர்க்கவில்லை. ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய திட்டம் தெரியுது. கர்த்தர் எதற்கோ ஒரு காரியத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தத்திற்கு என்னை விட்டு கொடுத்து அந்த விசுவாசத்துல என்ன நான் க்ரூம் பண்ணி அதுக்குள்ள என்னைய நான் மோட்டிவேட் பண்ணி இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்குள்ள நிறைவேற்றுவார்னு சொல்லி எனக்கே நான் அந்த வார்த்தைக்கு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாரு. He was just a servant. நிறையான வேலைக்காரன் தான். ஆனால் வேலைக்காரன் வேலையை மாத்திரம் செய்யல, தேவனுக்கு முன்பாக தன்னுடைய ஆயத்தத்தை காண்பித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை அபிஷேகத்தை துவங்கினார். எதை சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது கர்த்தர் பேசுகிற காரியத்தை பேசும்போது இது எனக்கு தான் பேசுகிறாரு, என் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறாரு என்னைக்கு நீ முழுசா நம்பி அதையே நீ சொல்லி கொண்டிருக்கிறா, அது உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏன் சார் மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கலை? பேசலாமே. எடுத்து பாருங்க, சரித்திரத்தை வாசிங்க. ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் காலி, ஒரு பெரிய கூட்டம் ஏற்கனவே காலி. அடுத்து இருந்து ஒரு சின்ன கூட்டத்திட்ட பேசுறாங்க. இதுலயுமே நிறைய பேருக்கு என்னதுன்னா, ஐயோ எங்க அப்பாவே செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவே இதுவாயிட்டாரு, அவங்களே காணாம போயிட்டாங்க, அதுவே நடந்துச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு விரோதமாய் தான் இன்னைக்கு சத்ருவோ இல்ல நம்முடைய சூழ்நிலைகளும் நிறைய நடந்து கொண்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி தான் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சார். 1ஆம் தேதி என்ன நடந்துச்சு? சுனாமி, எர்த்துக்கு வைக்க. அப்போ நமக்கு விசுவாசம் என்ன இருக்கும், எல்லாம் பாஸ்டர் மாதிரி ஏறு பேசினானுங்க, எங்கள் சர்ச்சில் கூட பேசினாரு. ஆனால் இங்கே பாரு ஜப்பானில் போட்டு அடிச்சு உடிச்சு எல்லாரும் என்ன பண்ணிச்சு, காலி பண்ணிடுச்சு. எப்பா இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும், இது வேத வாக்கியம்தான். ஆனால் உனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை உனக்கு கர்த்தர் செய்வார். அங்கே யுத்தங்கள் நடந்துச்சு, 13 யுத்தம் நடந்துச்சு, 35 ராஜாக்களை ஜெயிச்சாங்க. யோசுவா செத்து போயிட்டாரா? யோசுவாவை கொண்டு கர்த்தர் எதை செய்யணுமோ அதை செய்து அவர் நின்று ஒரு சாட்சி கொடுக்குறார். கடைசியா கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறல. அப்படிதான் உன் வாக்குத்தத்தம் கர்த்தர் உனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ரெசிஷன் இருக்கும், எக்கானமி கிரைசிஸ் இருக்கும், ஆட்சிகள் மாறும், அரசாட்சிகள் வேறு விதங்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கும், சுனாமிகள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும். ஆனா எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் உனக்கு எதை செய்வேன் என்று சொல்லியிருக்காரோ அதை செய்யும்படிக்கு நீ அவருடைய விசுவாசத்தில் என்னைக்கு நின்று நீ நடந்து கொண்டிருக்கிறாயோ அன்னைக்கு உன் காரியம் நடக்க. நல்லா கை தட்டினா கை தட்டு, இல்லைன்னா அதை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க. கேட்ட அவ்வளோ கூட்டத்தில் பாதி பேருக்கு அப்பயே எப்போ முடிப்பார் பிரசங்கத்தை, எப்போ முடிப்பார் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் மோசே பிரசங்கத்தை. ஏன்னா அவரும் லாங் பிரசங்கம் பண்ணுறவர் தான். பாருங்கள், 31 ஸ்டார்ட் பண்ணவர் பேசினே இருக்கிறார், சர்வீஸை கண்டக்ட் பண்ணுறாரு. ஆனால் என்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசமாய் கர்த்தர் என் கூட பேசுகிறாருன்னு பெற்றுக்கொள்கிறாயோ அதை செய்யும்படிக்கு கேட்கறது மாத்திரம் இல்லை பிரதர், அதை செய்யும்படிக்கு கவனமாயிருந்து. மோசையுடைய அட்வைஸாக தாங்க திரும்ப சொல்றார், திரும்ப பேசிட்டே இருப்பார். பாருங்க 28ஆம் அதிகாரத்தில் இதை பேசினார். இப்போ 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 30ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் வாசிப்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, இது திரும்ப பேசுறார். பிரசங்கத்துடைய கண்டினியூஷனை பார்த்துட்டாருங்க. சொல்றாரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் நல்லா கவனிங்க, எல்லா கற்பனைகளையும் என்ன பண்ணுங்க, செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் கனியிலும் பலனிலும் கனியிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தான் வாக்கு பண்றார், திரும்ப சொல்றார். எதாங்க ஆரம்பிச்சாரோ 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் துவங்கி கர்த்தர் எதை வாக்கு பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறாரோ அதை திரும்ப கர்த்தர் மோசேயை கொண்டு பேசி கொண்டார். ஏன்னா God reaffirms or confirms again and again is because our faith has to accept that. நம்முடைய விசுவாசம் ஏற்றுக்கொள்கிற வரையில கர்த்தர் திரும்ப அதை சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அதை சொன்ன இல்லைங்களா, ரொம்ப ஆச்சரியமாத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்து கன்ஃபார்ம்டா இருந்தது. இந்த 9ஆம் தேதி எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்ணாங்க, எல்லாருடைய வாயிலும் கர்த்தர் ஒரே விதமான வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்த விளக்கங்களை பார்க்கும் பொழுது
அப்ப கர்த்தர் நன்மையானதை இந்த ஆண்டுல நிச்சயமாய் தேசத்துல செய்ய தான் போறாரு. நம்முடைய எல்லைகளை செய்ய தான் போறாரு. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய தான் போறாரு. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்ய தான் போறாரு. உன் குடும்பத்துல கர்த்தர் அதை செய்ய தான் போறாரு. சொல்லி செய்யாம இருக்கிற தேவன் அவர் அல்ல. நிச்சயமா உன் சந்ததிகளில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா செய்ய தான் போறாரு. உலகத்துல நடக்கிறது நடக்கும், ஆனா என்னில நடக்கிறதை கர்த்தர் என்னில நடத்தி கொண்டே இருப்பார். என் குடும்பத்துல நடத்ததை கர்த்தர் செய்வார். விலைவாசி இதை விட 8, 10, 100 மடங்கு ஏறினாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. 5 லட்ச ரூபா கார் 50 லட்சம் ஆனாலும் உன்னை ஓட்ட வைக்கணும்னா கர்த்தர் ஓட்ட வைப்பாரியா? 10 பேருக்கு புரிஞ்சு அவங்க ஓட்டுங்க, மற்ற ஓட்டாதீங்க. சொல்லணும். நீங்க டக்கு டக்குன்னு பிரசங்கத்தை பிடிச்சிக்கணும். சொல்லணும். என்ன சொல்லணும்? 5 லட்ச ரூபா கார் 50 லட்சமா மாறினாலும் எனக்கு வாக்கு பண்ணி தருவேன்னு சொன்னதை கர்த்தர் எனக்கு தருவார். அவ்வளோதான், அவ்வளோதான். ஐ பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் தட். அதை நிஜமா நம்புறேன். God does not leave you abandoned. சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அவர் அல்ல. சொன்னதை அவர் செய்துகிறவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள அசைக்க முடியாதாய் மாற வேண்டாம். இங்க சொல்றாரு, நான் நன்மை அவர் வழங்காதிரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே சரி 9ஆம் வசனத்தை வாசிக்கீங்க. நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? உன் கை செய்யலாம் வேலைகளும் உன் கற்பத்தின் கனிகள் என்ன பண்ணுவாரு? மிருகஜீவனுடைய பலனும் எல்லாத்திலும் என்ன பண்ணுவாரு? எல்லாத்திலும் எனக்கு பரிபூர்ணம் கட்டளையிடுவார். இதை யோசுவா அப்படியே நம்பிட்டாரு. நீங்க நம்ம அப்படி நம்பணும். என்ன தெரியுமா? எல்லாத்துலயும் எனக்கு என்ன பண்ணுவாருங்க? எல்லாத்துலயும் பரிபூர்ணம் உண்டாகும். என் வீட்டில் உண்டாகும், என் பிள்ளைகளில் உண்டாகும், என் வேலையில் உண்டாகும். எல்லாத்துலயும் கர்த்தர் பரிபூர்ணத்தை கட்டளை. பரிபூர்ணம் இஸ் வாட்? அபண்டன்ஸ். தேர் இஸ் நோ லேக். குறைவு இல்லாததான் பரிபூர்ணம் என்று சொல்லுது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்களோ தெரியல. நான் அதை விரும்புகிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பரிபூர்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சிலருக்கு வருஷம் துவங்கியே சில சவாலாக இருக்கும். என்னடா இது இந்த வருஷம் அப்படின்னு நினச்சா ஒரே பைசாலேயே சிக்கல் வந்துச்சு, இதில் சிக்கல் வந்துச்சு, உடம்புல ஒரு மாதிரி பலவன் இருக்குது. அது இயேசுவின் நாமத்தில் நீ விசுவாசிக்கும்படி உன்னை பார்த்து கடிந்து சொல்கிறேன். கர்த்தர் உனக்கு பரிபூர்ணத்தை கட்டளையிடுவாராக. பரிபூர்ணத்தை கட்டளை. எந்த குறவும் சரீரத்தில் இருந்தாலும் சரி, எந்த குறவும் பர்ஸில் இருந்தாலும் சரி, எந்த குறவும் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த குறவும் வேலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்குள்ளே பரிபூர்ணத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அதுக்குள்ளே எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க தெரியாது. பட் ஐ எம் லெட் டு சே திஸ். இதோட ஆவியில் நான் சொல்கிறேன், இந்த காலில் சொல்கிறேன், பரிபூர்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. It was not a great year for me. 2023 23ஆம் ஆண்டு முடிவு எனக்கு ஒரு பெருசாக அவ்வளோ பல அடி தான் எல்லாம். ஆனால் நான் அதை விடல. எனக்கு கர்த்தர் திரும்ப என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்லும்போது சொன்னார்ப்பா, பவுலை முள்ளு குத்தும் போது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் உலகம் சொல்லிட்டு கர்த்தர் பேசுனோடனே பவுல் எழும்பி என்ன சொல்ல ரிட்டர்னில் சொன்னார், ஆண்டவரே இது குத்துறதை நான் விட்டுட்டு எனக்கு இருக்கிற கிருபையை நான் மேன்மை பாராட்டுவேன். ஒரே வார்த்தை சொன்னப்பா. அவருக்கும் கொஞ்சம் கவலை. சொன்னார்ப்பா, எனக்கு எந்த விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியல. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா பத்தாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னார். 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட பத்தாது. ஆனால் அதோட பெரிய விஷயம் கர்த்தருடைய கிருபை மேலே இருக்குது. அந்த கிருபையில் நீ மேன்மை பாரு. தேவனுடைய ஊழியக்காரனார். நான் என்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருந்தனோ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எதிர்பாராத ஆட்கள் இடத்துலேருந்து நான் ரெஸ்டோர் பண்ணுறது கர்த்தர் காசுங்களை தந்துட்டே இருந்தார். நான் எதிரே பார்க்கல. ஒருத்தர் வந்தார், கூப்பிட்டாரு, பாச உங்களை பார்க்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், காலைல சாதமாக கொஞ்சம் கஞ்சி குடிச்சுப்பேன். இல்லை பாச வாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்க வாங்க. போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு ஒரு செக் எடுத்து கொடுக்குறாரு. பாசர் என்னமோ தெரில, கர்த்தர் ஒரு 20 நாளாக என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. 15 நாளாக உங்ககிட்ட இதை தர சொல்கிறாரு, உங்களுக்கு தர சொல்கிறாரு. அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை வாங்கி சும்மா என் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். நான் வரல பாச, ப்ளீஸ் பாச நீங்களே நிறைய, நான் அப்படியே ரொம்ப நேரம் அவட்ட கொடுக்காமல் நானும் போக மாட்டேன். நீங்கள் எடுக்கலனாலும் என்ன பண்ணுவோம், காரில் எடுத்து வச்சுருவேன். நான் வீட்டுக்கு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் செய்கிற விதங்கள் வித்தியாசமான விதங்கள். கர்த்தர் செய்கிற விதங்கள் வித்தியாசமான விதங்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அன்றைக்கி தாவீது அழுகுறான், என்னால் பலனே இல்லை ஆண்டவரே, என் பலன் போக மட்டும் அழுகுறான். 30ஆம் அதிகாரம் சிக்லாக்கில். ஆனால் ஒன்று சொல்கிறான், அதெல்லாம் அழுது முடிச்சு சொல்கிறான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்று குறைப்படாமல் எல்லாத்தையும் அவன் மீட்டு கொண்டான். Whatever he lost, he recovered everything back. அல்லேலூயா. எதெல்லாம் கையை விட்டு போச்சோ எல்லாத்தையும் திரும்ப மீட்டுக் கொள்கிறது கர்த்தர் கிருபையை தருகிறார்.
தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, தேவன் ஏமாத்துகிறவர் அல்ல, தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். நல்லவரும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இந்த காலில் வரணும். என் கர்த்தர் என்னை விட மாட்டார், என் கர்த்தர் என்னை விட மாட்டார். We go through all phases. It's like a travel. ஃப்ளைட்டில் போய் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா ஃப்ளைட் ஸ்மூத்தாக போகும். அவனே போட்டுருவான், பெல்ட்லாம் அவுத்துட்டு ஜாலியாக உட்காந்துக்கு போ அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஆடும். உடனே பைலட் சொல்லுறாங்க, நம்ம திடீர்னு ஒரு டர்புலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், எதிர்பார்க்கல. ஆக்சுவலி மத்திய பிரதேஷ் மேலே இதெல்லாம் வரும், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் திடீர்னு வருது. அதனால் எல்லாரும் பெல்ட்டை மாட்டின்னு உட்காருங்க. நான் பேச புரியுதா உங்களுக்கு? நல்லா தான் போவோம், ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு பாஸ்டர். நானே அப்படி தான் நினச்சிருந்தேன். நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளால் முடிஞ்சதெல்லாம் இந்த வருஷம் செய்யணும் பல காரியங்கள். திடீர்னு ஒரு மழை அடித்து தூக்குச்சு, நம்மளை ஆளையே தூக்கி எல்லாத்தையும் காலி பண்ணுற அளவுக்கு சர்ச்சு வீடு எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சுது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடி வாங்கினால உட்கார்றா அப்படின்லாம் விட மாட்டார். நன்மை செய்கிற திரும்ப நன்மை செய்யும்படிக்கு இறங்கி வருவார். அதை வித்தியாசமான விதத்தில் கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. காரில் அது ஆனதில் எனக்கு பெரிய நன்மை என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஓஇ ப்ராடக்ட்ஸ். அது என்னென்னா எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ் தான் போட்டு ஆகணும். அதுவும் அங்கே ரெண்டு விசுவாசிங்க இருக்கிறதுனால 2 பேருமே ஹெட் ஆகுறாங்க. ஒருத்தர் கஸ்டம் சேர், இன்னொருத்தர் வந்து பாடி ஷாப் ஹெட்னால அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் தப்பாக மாத்திரம் உங்களுக்கு எதுவும் பண்ணுவேன், நீங்கள் ஊழியக்காரு. அவங்க சொல்கிறது தான் திரும்ப நான் வியாழக்கிழமை போய் பார்த்தோம்னு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஊழியக்காரு, ஊழியத்துக்காக போவீங்க, மற்றவங்க கூட ஏமாற்றி வேறு பாட்டை போட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரிஜினல் புது பாட்டை தான் திருப்பி எல்லாத்தையும் போட்டு புதுசாக தான் தர முடியும். நேரம் ஆனாலும் பரவாயில்ல பாஸ்டர், நல்லதை உங்களுக்கு செஞ்சு தருவோம். இல்லை 5 வருஷத்தில் வண்டி மாற்றணும்னு யோசிச்சிருந்தோம். கர்த்தர் பூசாவே சில காரியங்களை மாற்றுறாரு. நம்ம பிரயாசம் இல்லாமல் செலவே இல்லாமல் சில காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு தீர்மானம் பண்ணும்போது கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நல்லதை செய்யும் பொழுது நன்மையாய் செய்கிறவர் நன்மையாக தான் செய்வார். சார் யார் தான் என் கூட இருக்கிறீங்க? யார் தான் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். அல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். யோசுவா அதை அப்படியே நம்புகிறான். யோசுவா அதை அப்படியே நம்புறாரு. எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யோசுவா குறித்து இந்த வர நாட்களில் கொஞ்சம் அதிகமாக பேசலாம்னு நினச்சிருக்கிறேன். He believed it exactly like that. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் காலங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எந்த பெரிய காரியத்தையும் யோசுவா பார்க்கல. இன்னும் வேலைக்காரனாவே தான் இருக்கிறாரு. இன்னும் பெருசாக அவர் என்ன பண்ணல, எழும்பி செயல்படுகிற அளவுக்கு காரியங்கள் மாறவில்லை. இருக்கிறவன் இருக்கிற விதமாகவே ஒரு வேலைக்காரனாவே இருந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக இருந்துட்டு போயிடாது. கர்த்தர் சொன்ன உயர்வு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நடக்கும். நான் நம்புறேன். for his faithfulness, for his servant heart, for what God had promised him, அவனுக்கு சொன்னதை அவன் செய்த செயல்பாடுகளுக்கு கர்த்தர் அவன்கிட்ட நிச்சயமாக பேசிடுவார்ப்பா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆனால் காரியங்கள் கண்களுக்கு முன்பாக நடக்காமலே இருந்தது. ஆனால் அதை கண்டு அவன் தோலவில்லை. அதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அதை வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? அவன் அதை பார்த்து பின்தாங்கவும் இல்லை, தான் செய்கிற காரியங்களை விட்டு கொடுக்கவும் இல்லை, தான் செய்கிறதை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் குறித்த காலத்தில் அவன் மேலே கொண்டு வர வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கடந்து போதாலும் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 31ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய அனாயிண்டிங் சர்வீஸ் நடக்குது. பாருங்க, இதெல்லாம் 30ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணி இப்போ சொல்றாரு. 3ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். எப்போ? இப்போ யோசுவா கூப்பிட்டு சொல்றாரு, இதுவரைலாம் வந்து அவனை போய் பார்த்துட்டு தான் வர சொன்னாரு. ஆனா இப்போ ஒரு டைம் வந்துருச்சு. யோசுவாக்கு சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? கடந்து போவார். காத்திருக்கிற மனுஷனுக்கு குறித்த காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது குறித்த வார்த்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். Your waiting cannot extend long. வசனம் சொல்லுது, காத்திருக்கிறது இதயத்தை இலக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஆமா சூப்பரா இருக்கும். நம்ம வார்த்தையிலே சொல்லுவோம், எப்படி இருக்குங்க? வெயிட்டிங் will always, prolonging and waiting will always make you weak. நிறைய நேரத்தில் உன்னை அப்படியே சோர பண்ணும். ஆனால் நீ விரும்பிட்டே இருக்கிற ஒரு காரியம் அது நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுற அன்னைக்கு அது எப்படி தரமா இருக்கும்? சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் 30-40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கணக்கு வச்சுங்க, 40 ஆண்டுகள் வெயிட் பண்ணி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, மோசேயை எழுப்பி பேசுகிறார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் இல்லை, இப்போ 6ஆம் வசனத்தில் வாசிங்க. நீ பலம் கொண்டு நடந்து இருங்க, பயப்பட வேண்டாம், தேக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இப்போ 7ஆவது வசனத்தில் பாருங்க.
பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவருடைய கண்களுக்கு முன்பாக அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு பலம் கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை அவர்களுக்கு சுதந்தரிக்கும்படிக்கு செய்வாய். Hallelujah. What God had promised in your life, there is an appointed season that is coming. In that appointed season, the Lord will ordain and give it into your hands. கர்த்தர் எதை உனக்காய் குறித்து உன்னிடத்துல திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறாரோ, ஒரு காலங்கள் தாமதித்து கொண்டே இருக்கலாம், ஆனால் குறித்த காலத்தில் கர்த்தர் உன்னை அழைத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அதை நீ செய்யும்படிக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உன் மேல தந்து உன்னை செயல்படுத்தும்படிக்கு கர்த்தர் உன்னை நிறுவனப்படுத்துவார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் அவசரமும் படல, அது வரைக்கும் அவன் என்ன பண்ணல, கர்த்தரை மறுதலிக்கவும் இல்லை, அது வரைக்கும் அவன் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிராகரிக்கவும் இல்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறான். அதுதாங்க. அது வரைக்கும் நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒரு கற்பனையில் என்னுடைய இப்படிதான் இருக்கும் மனுஷ பிஹேவியர் தானே. எல்லாருக்கும் முன்னாடி மோசே சொல்லுவார், டேய் ஜோஷுவா வா, சின்ன பையனா தானே வந்தாரு, 20 வயசுல வந்திருப்பாரு, ஜோஷுவா கம்மியா, ஏன்பா இதை கரெக்டாக சரியா வைக்கல, ஏன்பா இதை சரியா செய்யல, ஏன்பா இதை திட்டி விட இருக்கலாம். ஏன்னா ஒரு மூத்த மனுஷன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருந்தது மனுஷனுடைய காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் அவனை கொண்டு வந்து சொல்றாரு, இன்னைக்கு எல்லாருக்கும் எந்தெந்த கண்கள் முன்பாலாம் அவன் ஒரு வேலைக்காரனா பார்த்துருந்தாங்களோ அவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு தலைவனாய் கர்த்தர் நிறுத்துகிறார். ஒரு அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் நிறுத்துகிறார். உன் வேலையில் இதுவரை நீ நிராகரிக்கப்பட்டு ஒருவேளை கூனி குறுகி இருந்த நாட்கள், ஒருவேளை காத்திருப்ப நாட்கள் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்திருந்தா, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தை பிடித்து கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் கொம்பை உயர்த்தவும், கர்த்தர் உனக்கு முன்பாக செய்கிறதையும் அநேகர் கண்கள் பார்க்கத்தக்கதாய், ஏளனம் பேசுறவங்க பார்க்கத்தக்கதாய், எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ண பார்க்கத்தக்கதாய் உன்னுடைய உயர்வை கர்த்தர் நிரூபிப்பார். I am led to say this by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியில நிரம்பி உன்னை பார்த்து சொல்றேன், அதை செய்யற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்ல, ஏற்ற காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நானும் இங்கே தலை குனிஞ்சு நிக்கிறேனே, ஒருவேளை சில நேரத்தில் ஹியூமிலியேஷனா கூட இருந்திருக்கலாம், என்ன எப்பயுமே கத்துறாரு, என்ன ஒரு மாதிரி திட்டுறாரு, அங்கெல்லாம் போட்டுல. இன்னைக்கு மனுஷ பிஹேவியர் அது. எல்லார்கிட்டையும் ரொம்ப எல்லாத்தையும் ஏத்துக்கிற தன்மை இருக்காது. உள்ளுக்குள்ள இருந்திருக்கும், என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு வேலைக்காரன். கர்த்தர் சொல்றார், வெயிட் பண்ணுப்பா, ஒரு நேரம் வருதுப்பா, I am doing it, hold on, my promises are coming true in your life, just hang on. This man was waiting for the time. There's a day that Moses himself calls, Moses கூப்பிடுறாரு, Joshua come here man, you're no more a man now, you're a servant of God now, you're going to serve these people. You're not a servant, you're going to be the leader of them. நீ சாதாரணமானவன் அல்ல, இனி இவளை நின்று நடத்துகிற தலைவனாய் கர்த்தர் உன்னை ஏற்படுத்துகிறார். நீ வேணா 70 வயசா இருக்கலாம், உன்னோட பெரியவங்க இருக்கலாம், இங்க எல்லாம் இருக்கலாம், ஆனா நான் உன்னை நியமித்து கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்துகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணலாம், ஆனா விரும்பினது வரும்பொழுது சூப்பரான விருட்சமா இருக்கும். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை, யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்றி சொல்றார். இப்ப சொல்றார், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உனக்கு முன்னாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 33 அதிகாரங்களிலே 28 வசனத்திலிருந்து சற்று 26 இருந்து வாசிக்கலாம். The book of Deuteronomy 33 26 வசனத்தை வாசிப்போம். யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்கள். யெஷூரன் என்றால் யார்? இந்த இஸ்ரவேலை இதுவரை காத்த தேவன், இதுவரை பாதுகாத்த தேவன், நன்மை செய்த தேவனைப் போல வேறு ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? சகாயமாய் வானங்களின் மேலும் மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேல் ஏறி வருகிறவர். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அழித்து
போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்துல இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலைல நீங்க உங்களை பார்த்து மேன்மையாய் சொல்லலாம், இந்த இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா, இந்த இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். உங்களை கர்த்தர் சுகமா வாசம் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. இதுதான் மோசேயுடைய கர்த்தரால் ஏவப்பட்டு சொன்ன வார்த்தை. இதுதான் சொல்றார், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவாய். அல்லேலூயா. யோசுவா அதையும் நம்புறாரு. லீடர்ஷிப் கையில வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் எங்களை சுகமாய் வாசம் பண்ணுகிறதை கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். 29ஆம் வசனத்துல வாசம் என்னதுங்க? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்களை பார்த்து சொல்ல போறீங்க. எத்தனை இஸ்ரவேல் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்ல போறீங்க? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நான் பாக்கியவான். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, யோசுவா நான் பாக்கியவான். லிவிங்ஸ்டன் நான் பாக்கியவான். நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லிங்க, நான் பாக்கியவான். இந்த தேவனால் ரட்சிக்கப்பட்ட நான் பாக்கியவான். அல்லேலூயா. எனக்கு ஒப்பானவங்க எல்லாம் யாருமே கிடையாது. நான் தான் பெஸ்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என்னை பத்தி கேட்கல, உங்களை பத்தி கேட்கிறேன். நீங்களே யோசிக்கணும். I am best in myself. I am the best before God. கர்த்தருக்கு முன்னால நான் தான் பாக்கியவான், நான் சிறந்தவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் இண்டிவிஜுவலா சொல்ற, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இது எல்லாத்தையும் நம்பின யோசுவா. ஆமேன். பாருங்க, 23ஆம் அதிகாரத்தை 21ஆம் அதிகாரத்தை 45ஆம் வசனத்தை இவ்வளோ காரியங்களை கடந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறார். ஆமென். The first thing is you got to accept the word of God. அதுதான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற நல்வார்த்தையை முதல்ல ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நல்வார்த்தை உன் வாழ்க்கையில செயல்படுகிறதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. வர நாட்களை உங்களோடு கூட காண்பிக்கிறேன் கர்த்தர் எப்படியெல்லாம் நல்வார்த்தையை செயல்படுத்தினார். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அது விசுவாசமாய் நம்பாத பட்சத்தில் கர்த்தர் அந்த வார்த்தையை செயல்படுத்த முடியாது. யோசுவா அதை ஏற்றுக்கொண்டான். He accepted it. He said, in spite of all the crisis that I saw. பாருங்க, இதையே பேச சொல்றாரு மோசே எங்க பேச சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, பார்ப்பா இந்த ஜனம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சரியா கூட செய்ய மாட்டாங்க சிலதை. ஒரு இடத்துல சொல்லிட்டு சொல்றாரு, ஏன்னா அவர் பார்த்த ஒரு அனுபவபூர்வமாக. ஆனாலும் நீ கர்த்தரை நம்பி கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிற காரியத்தை பின்தொடர்ந்து கொண்டேரு. கர்த்தர் எதை செய்யணுமோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க நம்பாத மாதிரி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. 31ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனம் 17 வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சொல்றாரு பாருங்க, அவரே சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பிதாக்களோடு கூட படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சௌரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு கைவிட்டு கர்த்தருக்கு வந்து தெரியும் ஜனங்க ஸ்டேபிள் இல்லாதவங்கன்ட்டு. ஆனால் அதன் மத்தியில் யார் வைராக்கியமாக விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களே தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வைராக்கியமாக நான் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வைராக்கியமாக இருக்கிறது நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே. இப்படி சத்தத்தை கவனித்து, இப்படி வார்த்தையை கவனித்தது மாத்திரம் இல்லை, கேட்கறது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அதன்படி செய்கிறவனாய் நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் கேட்ட யோசுவா, என்னுடைய செய்தியுடைய முடிவுக்கு வந்துற கடைசி 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இதெல்லாம் கேட்ட யோசுவா இப்போ பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவன்கிட்ட நேரடியாக பேசுகிறார். ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டா யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 1ஆம் வசனத்தை வாசிப்ப. கர்த்தருடைய தாசனாகிய மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, இது வரைக்கும் அவன் வேலைக்காரனாக இருக்கிறான், இப்ப கர்த்தர் பேச தொடங்குறார். என்ன சொல்றாரு? பா, நான் நம்பி ஒருத்தனை கூட்டு வந்தேன், அவன் மரிச்சிட்டான், அவனுக்கு வயசாயிடுச்சு, அவனுடைய காரியங்கள் காலங்கள் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது அந்த ஸ்தானத்தை உன் மேல தர்றேன், நீ இப்ப அழைக்கப்பட்டவனாய் மாறுகிறாய், அந்த ஆசீர்வாதத்தை உன் மேல நான் கொண்டு வருகிறேன். நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அல்லேலூயா.
இந்த 3 வார்த்தையை தான் உங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் காலையில இந்த செய்தியில உங்களுக்கு சொல்லி முடிக்க நினைக்கிறேன். If you want God to do a blessing in your life, if God wants to fulfill that blessing in your life, if God has to fulfill that good what God has been promising in your life, கர்த்தர் எதை வாக்கு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு சொல்லுகிறதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் யோசுவா பார்த்து கர்த்தர் 3 காரியங்களை சொன்னார். எழுந்து கடந்து போ. அல்லேலூயா. சொல்லுங்க, எதுங்க சாதா வார்த்தை நினைச்சீங்களா? ரொம்ப ஆழமான வார்த்தை. ஒரு காரியத்தில் நீ உட்கார்ந்துட்டா ஜெயத்தை பார்க்க முடியாது, நீ எழுந்தால் தான் ஜெயத்தை பார்க்க முடியும். அப்ப சொல்லுங்க, முதல்ல என்னதுங்க? எழுந்து கடந்து நான் போயிட்டே இருந்தாதான் ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. God said 3 powerful words to Joshua. யோசுவா சொல்ற, பார்ப்பா, இப்ப நீ நடத்த போற அதே கூட்டம் மாதிரி தான் இருப்பாங்க. சில நேரத்தில் சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சில காரியங்கள் உனக்கு தோய்வை உண்டாக்கும், பல காரியங்கள் விரோதமாய் காணப்படும். ஆனாலும் நீ உட்காரக்கூடாது, எழுந்தால்தான் காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டுல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேற்றணும். உன் வேலையில ஒரு ஜெயம் வரணும், உன் பிசினஸ்ல ஒரு ஜெயம் வரணும், நீ கையிட்டு செய்ய போற காரியத்துக்கு ஒரு ஜெயம் வரணும்னா நீ எழுந்தால்தான் அந்த காரியம் நடக்கும். உட்கார்ந்தால் நடக்க போறது இல்ல. முதல் விஷயம் கர்த்தர் சொல்றாரு, you got to stand. எழுந்து. ரெண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? கடந்து. சொல்லுங்க, ரெண்டாவது என்னதுங்க? கடந்து. சொல்லுங்க, என்னதுங்க? எழுந்து கடந்து. எழுந்து மேற்கொள்ள வேண்டும். அநேகங்களில் தடைகள் வரும். சில காரியங்களை நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு சில உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே இனி நான் அப்படி இருக்க போறது, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போறேன், இனி எப்படி இருக்க போறேன், ஆண்டவரே நான் விசுவாசம் பண்ண போறேன், வேதத்தை தியானிக்க போறேன், அதிகமான நேரத்தை செலவிட்டு ஜெபம் பண்ண போறேன், என் அழைப்புகிற சில காரியங்களை செய்ய போறேன் அப்படி சொல்லி நீ போராடலாம். ஆனா அதுக்கு தடைகள் வரும். ஆனா தடைகளை நீ என்றைக்கு மேற்கொள்கிறாயோ அன்றைக்கு தான் ஜெயத்தை பார்க்க முடியும். யோசுவா கர்த்தர் சொல்ற, எழுந்து மேற்கொண்டு அங்கே நின்றாத, போயிட்டே இருக்கணும். Hallelujah. Stand, subdue, step forward. Hallelujah. It's not a simple, it's not an ordinary advice God gave him. சும்மா சாதாரணமா வாசிக்கும் போது அப்படியே வாசிட்டு போற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வர ஒரு ஃப்ரேஸ் கிடையாது. சரி, வாசிட்டு போய் அப்படியே கர்த்தர் 3 முக்கிய வார்த்தைகள் யோசுவா எடுத்து சொல்றாரு. பாருப்பா, கேட்டுட்டேன், நீ நல்ல பையன், பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்கிறவன், அப்படியே விசுவாசிக்கிறவன். ஆனா இப்ப நீ செய்ய வேண்டிய கட்டாயம், you got to put your faith in action now. நீ கேட்ட காரியத்தை செயல்பட வேண்டிய நாட்கள். இந்த காரியத்தை செய்யும்படிக்கு நீ உட்கார்ந்தால் காரியங்கள் நடக்காது, எழுந்தால் தான் காரியங்கள் நடக்கும். யாரையும் கூட இருக்கிறீங்க? உன்னை பார்த்து கர்த்தர் தான் சொல்றாரு. இத்தனை ஆண்டுகளை கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கும் பொழுது வசனத்தை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பு, அவர் சொல்லுகிறபடியே செய்ய நினைக்கிற உனக்கு கர்த்தர் முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? நீ எழுந்திருக்க வேண்டாம். பிரச்சனைகளை விட்டு எழுந்துக்கணும், முடியாம விட்டு எழுந்திருக்கணும், இயலாமையை விட்டு எழுந்திருக்கணும், உன் அவிசுவாசத்தை விட்டு எழுந்து சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் வாக்கு பண்ணி இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், இந்த புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், வாக்கு பண்ணதை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார், நான் எழுந்திருக்க போறேன்னு எழுந்திருக்கிற பட்சத்தை தான் இந்த நன்மையை நீ பார்க்க முடியும். எழுந்து கடந்து போயிட்டே இருக்கணும். போற உன்னை கர்த்தர் தனியா விட மாட்டாரு. எப்படி யோசுவா கர்த்தர் சொன்னாரோ உன்னை தனியா விட மாட்டப்பா. அதே அடுத்த வசனங்களை நீ வாசினா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்ததை போலவே 40 வருஷம் கண் கூட பார்த்தேன். நான் எப்படி மோசேயோடு கூட இருந்தேனோ அப்படியே உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. என கர்த்தர் சொல்லி தேத்தின வார்த்தைகள் இதுதான். எத்தனை ஊழியர்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது I have read many biographies and I read many testimonies, and God time and again is promising not only about the people that are mentioned in the Bible, about people that I see in my eyes. God says I have been with them and I will be with you like that. எப்படி அவர்களோடு கூட இருந்தனோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதை நிரூபிக்க கர்த்தர் உன்னை எழும்ப செய்வார். அல்லேலூயா. முதல் ஆராதனையில் கூட சொன்னேன் நான், ஒரு நாள் எனக்கு ஒரு விரக்தி. இந்த வாரங்களை கூட அப்படியே டெலிவிஷனில் பார்த்துருந்தேன். சில ஆராதனைகளை சில நாடுகளில், மற்ற நம்முடைய தேசத்துக்குள்ள சில இடங்களில் பார்க்கும்போது, ஆண்டவரே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே போயிடுவேனா, நானும் என் தலைமுறையில் செய்ய முடியாமல் போயிடுமான்ட்டு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து நான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன். திரும்ப அதை பார்த்து முடிச்சு என் ரூம்குள்ளே வந்து நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்னார், பார்க்குறவனா இல்லைப்பா, செய்கிறவனா உன்னை மாற்றுவேன், நீ கவலைப்படாத, அந்த காலகட்டங்களுக்குள்ள உன்னை கொண்டு வரேன்னு கர்த்தர் சொல்ல துவங்கினார். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், இட்ஸ் நாட் அபவுட் boasting. I know for sure God is definitely going to do that. There's going to be hundreds and thousands of people being seated in this whole place, not in this room. There's people that are going to be seated and God is going to raise the banner. ஆமென். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை உயர்வாய் காண்பித்து தம்முடைய மகிமையுள்ள ராஜரிகத்தை இதே பட்டண
பட்டணத்துல இந்த பகுதியில கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல அநேக நூற்றுக்கணக்கான பிசினஸ்மேனை கர்த்தர் எழுப்புவார். இதே சபையிலிருந்து கர்த்தர் வல்லமையான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். இதே இடத்துல இருந்து கர்த்தர் வல்லமையான செயல்பாடுகளை செய்யும்படிக்கு அநேக திரளான ஜன கூட்டத்தை கர்த்தர் தொடுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிற? வெறும் பார்த்துட்டு போறது இல்லை, செய்ய வைக்கிற ஒரு நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வர. ரொம்ப நாள் பார்த்துட்டேன் பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமான்ற கேள்வியோடு இருந்தீங்கன்னா என்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பார்த்துட்டே போக மாட்டப்பா, செய்கிறோன்னா மாறுவே, அதை அனுபவிக்கிற நாட்களுக்குள்ள உன்னை நான் கொண்டு வரேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாரு. நான் எப்படி ஆபிரகாம் துவங்கி நான் அவர்களோடு கூட இருந்தனோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். ஆபிரகாம் கூட இருந்த மாதிரியே அவன் கூட இருப்பேன். ஈசாக்கோடு இருந்த மாதிரியே இருப்பேன். யாக்கோபு இருந்த மாதிரியே இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த மாதிரியே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி தீருகிற வரையில கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டீங்க, எனக்கு கைவிட மாட்டீங்க. 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் என்ன பண்ண முடியாதுப்பா, மேற்கொள்ள மாட்டான். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், 3 காரியங்கள் அந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கும்படிக்கு சொன்னார். 1, என் பிரசன்னம் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும், என் வல்லமை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. என் பிரசன்னமும் வல்லமையும் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றிவிட. அல்லேலூயா. I will always be covering with my presence. Not only that, you will be operated by my power. I mean, when you are operated by my power, you will be productive and prosperous. Hallelujah. I want to repeat this again, that my presence will cover you and you will be operated by my power. When you are operated by my power, you will be productive and you will be prosperous. அல்லேலூயா. என் பிரசன்னத்தை உன்னை எப்பொழுது மூட செய்து என் பிரசன்னத்தினால் உன்னை நடத்துவேன். என் வல்லமையினால நீ செயல்பட்டு கொண்டே இருப்பாய். என் வல்லமையில நீ செயல்படும் பொழுது, என் வல்லமையினால நீ செயல்படும் பொழுது நீ கனிதருகிறவனாய் இருப்பாய், ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறுவாய். உன்னை கர்த்தர் செழிக்க செய்கிறது, ஆசீர்வாதம் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு ஒத்தாசை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த ஆண்டை துவங்கிட்டேனே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இல்லை, கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இத்தனை நாட்கள் நீ வேடிக்கை பார்த்து இருந்திருக்கலாம், இந்த காரியங்கள் நடக்குமான்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆனால் இதை முழு விசுவாசமாய் விசுவாசித்து சொல்லு, கர்த்தர் சொல்லியிருக்கிற நல் வார்த்தை எனக்கு நிறைவேற்றுவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தவறாது. There is not even a word that will fail. கர்த்தர் சொன்ன நல் வார்த்தை தவறவே தவறாது. கர்த்தர் சொல்ல, உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருந்து உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் உன்னை மூடுவார். அவருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வல்லமை செயல்படும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றி, கனிதருகிறவனாய், செழிப்புள்ளவனாய் மாற்றி, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றி, உன்னை பெரிய பெரிய ராஜரீகத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணி யோசுவா சொல்றார், 7 மீனத்தில் சொல்றாரு, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று, கர்த்தர் அப்படியே செய்தார். இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் இந்த ஆண்டுல கொண்டு வருவார். இந்த ஆண்டு துவக்கத்தை கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் பிரதர் என்னை பார்த்து சொன்னார், ஆண்டவர் இதை செய்வேன் சொன்னார். அப்படியே கர்த்தர் இந்த 2 மாசம் எனக்கு செய்து முடித்தார். முதல் மாதத்திலே கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணார். இந்த 3 மாதங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சாட்சியோடு கூட ஓடி வரத்தக்கதாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வாராக. கர்த்தர் அப்படியே உனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது.